மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதின் பொருள் மனித வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் மனத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. மனம் எப்படி இருக்கிறதோ அதன்படி சிந்தனைகள் உருவாகின்றன. மனதில் உருவாகும் சிந்தனைகள் நமது செயல்களையும் முடிவுகளையும் தீர்மானிக்கின்றன. நேர்மறையான மனம் நலமான வாழ்க்கையை உருவாக்கும். எதிர்மறையான மனம் நஷ்டத்துக்கு வழிவகுக்கும். உடல் நலனுக்கும் மனநிலைக்கும் தொடர்பு உள்ளது. மனம் அமைதியாக இருந்தால் உடல் நலமாக இருக்கும். மன அழுத்தம் உடல் நலனையும் பாதிக்கும். வாழ்க்கை தரம். மனநிலை எப்படி இருக்கிறதோ வாழ்வின் தரமும் அதன்படி இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சுற்றுச்சூழலின் தாக்கம் நம்மை பாதிக்காது. மனம் நன்றாக இருந்தால் சூழலையும் நேர்மறையாக உணர முடியும். அதனால் மனதை சரியாக நிர்வகித்தால், அதாவது அதை அடக்க நினைக்காமல் அது போகும் வழியில் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுத்தினோம், ஆனால் எல்லா நிலைகளிலும் வெற்றியை அடையலாம். மனம் அமைதியாகவும் உறுதியானதாகவும் இருக்க பயிற்சி செய்தால் வாழ்க்கை பல்வேறு சவால்களையும் எளிதில் எதிர்கொள்ள முடியும். குருவாழ்க குருவே துணை. நன்றிகள்.